ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் சிக்கன் கறி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பாருங்கள் இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வந்து நல்லா வருது. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாட்டிட்டு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறுனதும் வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு சைடு ஆறிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டா நல்லா காயுது. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் பாருங்கள் இந்த அளவு சைஸ் ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இப்போ சேர்த்துருக்க அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கட்டும். நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்து. இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த சைடு மசாலா நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள் 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்குங்க. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா ஜாராக நான் அதை கழுவியே சேர்த்துட்டேன் அப்படியே. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது அடுப்பை வந்து மீடியமில் வச்சு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. சூப்பரான கேரளா ஸ்டைலில் சிக்கன் கறி ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், ரெடி ஆகிடும். நீங்கள் இடையில ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். பாருங்கள் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள்.
இப்போ கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.